இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி அறத்தான் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று என்னுடைய தலைப்பு திருக்குறளும் உளவியலும். மனித வாழ்க்கையானது எண்ணம், சொல், செயல் ஆகிய மூவகை பொதுநிலைகளில் அமைகின்றது. ஆகவே உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை விதையாக விதைத்தால் நல்ல சொற்களும் செயல்களும் மரமாக வளர்ந்து சமூகம் மேம்பட திருக்குறள் வழிகாட்டுகின்றது. உளவியல் என்பது மனிதனின் நடத்தையை பற்றி அறியும் ஓர் அறிவியல் துறையாகும். மனிதனின் நடத்தைகள் மற்றும் நிகழ்வுகளில் மாறுபாடுகளையும் உளவியல் ஆராய்கின்றது. திருக்குறளில் திருவள்ளுவர் காலத்திற்கேற்ப மாறும் மனித சூழ்நிலையால் தனது தடுமாறும் பாதைகளை உற்று நோக்கி ஆராய்ந்து அவன் பிணைக்கப்பட்டுள்ள இன்னல்களிலிருந்து விடுபெற நேர்மறையான வழிமுறைகளை கருவாக படைத்திருப்பது மிகவும் பெருமைக்குரியதாகும். இதிலிருந்து திருவள்ளுவர் சிறந்த மனநல ஆலோசகர் என்பது தெளிவாகின்றது. திருக்குறளில் கூறப்பட்டுள்ள உளவியல் கருத்துக்கள் குறிப்பாக மனித மனம், வாழ்க்கை முறை, உணர்வுகள் மற்றும் சமூக ஒழுக்கங்கள் குறித்து பல்வேறு குறட்பாக்களில் கூறப்பட்டுள்ளன. இத்தகைய குறட்பாக்கள் மனிதனை பக்குவப்படுத்தி வாழ்வை இனிமையாக வாழ வழிநடத்தி செல்லும் கலங்கரை விளக்கமாக விளங்குகின்றது. உளவியல் என்ற அறிவியலை அறிய இயலாத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறியுள்ள திருக்குறளில் உளவியல் கருத்துக்கள் பற்றி ஆராய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். அறம் ஒன்று மட்டுமே மனத்தை மகிழ்விக்கும். மனமகிழ்ச்சி மட்டுமே உண்மையான மகிழ்ச்சியாகும். இதனை அறத்தான் வருவதே இன்பம் என்று திருவள்ளுவர் பதிவு செய்துள்ளார். மனம் மாசில்லாமல் செய்யும் அறமே சிறந்தது என்று வள்ளுவர் பெருந்தகை மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என தொடங்கும் குறட்பாவில் கூறியுள்ளார். அழுக்காறு அவாவைகளும் இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். இதில் வெகுளியை அடுத்து இன்னாசொல் வருதல், இன்னா செய்தலுக்கு வெகுளி காரணம் என்பதை அறிய முடிகின்றது. மனதளவில் குற்றமில்லாமல், அதாவது பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொற்கள் ஆகிய 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் உள்ள குற்றமற்ற மனமே சிறந்த அறமாகும். நமது எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உடல்நிலை மாறும், அதுபோல நமது உடல்நிலைக்கு ஏற்றாற் போல எண்ணங்களும் மாறும் என்ற கருத்தை ஜப்பானை சேர்ந்த மேசர் இமட்டோ என்ற நீர் அறிவியலாளர் 1992 முதல் 1999 வரையுள்ள ஆண்டுகளில் பல பகுதிகளாக ஆய்வு மேற்கொண்டு புத்தகங்கள் எழுதினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது மனத்திற்கும் செயல்களுக்கும் உள்ள தொடர்பை நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் என தொடங்கும் குறட்பா மனத்திற்கும் செய்கைகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை ஆழமாக எடுத்துரைத்துள்ளார். குற்றமற்ற மனமே சிறந்த அறச்செயல்கள் செய்வதற்கு அடிப்படையாகும். எண்ணமே ஏற்றம் தரும். நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் என்பது விவேகானந்தரின் பொன்மொழிகளுக்கு இணங்க நற்சிந்தனைகளை வளர்க்கும் நூல்களை தினந்தோறும் நினைவில் வைத்து செயல்பட்டால் நற்பண்புகளையும் உயரிய தகுதியினையும் வளர்த்து கொள்ளலாம். எண்ணிய எண்ணியாங் எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறின். ஒன்றை செய்ய எண்ணியவர் அதை செய்து முடிப்பதற்கு ஏற்ற மன உறுதியை உடையவராக இருந்தால்தான் அடைய நினைந்தவற்றை எல்லாம் அவர் எண்ணப்படியே அடைவார். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இக்குறட்பாவின் வாயிலாக நமது உள்ளத்தில் உயரிய எண்ணங்களை மட்டுமே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். நமது சிந்தனை நேர்மறையானதாகவும் தூய்மையானதாகவும் உயர்வானதாகவும் இருந்தால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் என்பதை திருவள்ளுவர் பதிவு செய்துள்ளார். உள்ளத்தில் உயரிய எண்ணங்களை விதைத்தால் வாழ்வில் உயரிய நிலையை அடைய முடியும் என்பதில் ஐயமே இல்லை. தன்னம்பிக்கை மற்றும் சுய கட்டுப்பாடு சாதிக்க வேண்டும் என்ற உள்ள எழுச்சியே ஊக்கமுடைமை ஆகும். மனம் எந்த நிலையிலும் தளராமல் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். இக்கருத்தை உள்ளம் உடைமை என்ற குறட்பாவில் திருவள்ளுவர் பதிவு செய்துள்ளார். அருமை உடைத்தென்று ஆசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதாவது ஒரு செயலை செய்வதற்கான திட்டத்தை தீட்டிவிட்டு அத்திட்டத்தில் உள்ள செயல்களை எப்படி செய்வது என்று மலைத்து நிற்காமலும் மனம் தளராமலும் விடாமுயற்சியோடு பணியாற்றினால் பெருமை கூடும் என்று திருவள்ளுவர் உணர்த்தியுள்ளார். சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்கள் முயற்சி முடிவை நோக்கியதாக இருக்க வேண்டும். வாழும் வாழ்வில் முயன்ற அளவு முயற்சி செய்தால் அதற்கான மூலதனம் தானாகவே வந்து சேரும். இந்த உலகத்தில் இயலாமல் தோற்றவர்களை விட முயலாமல் தோற்றவர்களே அதிகம். முடிந்த வரை முயற்சிப்பதல்ல முயற்சி, எடுத்ததை முடிக்கும் வரை முயற்சிப்பதே முயற்சி என்று கூறியுள்ளார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என தொடங்கும் குறட்பாவில் மனித வாழ்க்கையின் உயர்வு என்பது அவர் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவை பொறுத்தே இருக்கும் என்று வள்ளுவர் பெருந்தகை கூறியுள்ளார். இனியவை குறள். நாநலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யாநலத்து உள்ளதூம் அன்று. இக்குறட்பாவின் வாயிலாக திருவள்ளுவர் உலகிலுள்ள அனைத்து நலங்களிலும் சிறந்தது தனி சிறப்பு மிக்கதுமான நலம் நாநலம் என்னும் நாவன்மையாகும் என்று எடுத்துரைத்துள்ளார். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு என்ற குறட்பாவின் வாயிலாக மனதில் எதை நாம் காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். நாவை காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புற வேண்டி இருக்கும் என்று திருவள்ளுவர் உணர்த்தியுள்ளார். தூக்கத்தில் வரும் கனவுகள்.
தூக்கத்தில் வரும் கனவுகள் என்பது நமது ஆழ்மனதில் உள்ள அச்சங்கள், ஆசைகள் மற்றும் உணர்ச்சிகள் ஆகியவற்றின் வெளிப்பாடாகும். தூக்கத்திலும் மனமானது விழிப்பு நிலையில் இருப்பதாலும், உணர்வு ரீதியான தாக்கங்களாலும், மூளையின் அழுத்தத்தினாலும் கனவுகள் ஏற்படுகின்றன. தொடர்ச்சியான மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தால் பாதிக்கப்படும் பொழுது மூளையில் ஏற்படுகின்ற ஒருவித அழுத்தம் தொடர் கனவுகளை உற்பத்தி செய்கின்றன என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். திருக்குறளின் காமத்துப்பாலில் கனவு நிலை உரைத்தல் எனும் அதிகாரத்தில் திருவள்ளுவர் உரைத்த கருத்துக்களை திருச்சிராப்பள்ளி அரசு மருத்துவக் கல்லூரி முன்னாள் துணை முதல்வரும் மூளை நரம்பியல் சிறப்பு மருத்துவருமான அன்பிற்குரிய திரு ஏ. அலீம் அவர்கள் கீழ்க்கண்டவாறு பதிவு செய்துள்ளார். மூளையில் நரம்பியல் செயல்பாடுகள் ஏற்படுத்தும் அதிர்வலைகள், அவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து விவரிக்கின்றார் திருவள்ளுவர். நினைவில் நடக்காதது கனவில் நடைபெறுவதாக அவர் தெரிவித்திருப்பது நரம்பியல் துறையினரை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி உள்ளது. தூக்கத்தில் கண் அசைவுடன் உள்ள நிலையிலான தூக்கத்தில் தான் தெளிவான மற்றும் வினோதமான கனவுகள் ஏற்படுகின்றன. மூளை நரம்பியல் துறை ஆய்வுகள் கண் அசைவுடன் கூடிய தூக்கத்தில் கனவுகள் வருவதை திருக்குறளின் 1211வது குறட்பாவிலும், கண் அசைவற்ற நிலையிலான தூக்கத்தில் வரும் கனவுகள் குறித்து அடுத்த குறட்பாவிலும் குறிப்பிட்டிருப்பது மருத்துவ உலகிற்கு சவால் விடும் வகையில் அமைந்துள்ளது என்று வள்ளுவத்தின் மாண்பை தெளிவுபடுத்தியுள்ளார். மனிதன் எந்த சூழ்நிலையிலும் தம் மனத்தை பாதிக்காதவாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் பல குறட்பாக்களையும் படைத்துள்ளார். இன்றைய சூழலில் மிகவும் பிடித்தவர்களும் கூட எங்கோ, நன்கு படித்தவர்களும் கூட எங்கோ, எப்போதோ, யாரோ கூறிய வார்த்தைகளால் பாதிக்கப்பட்டு தற்பொழுது மனதளவில் பாதிக்கப்படுவதை காண முடிகின்றது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என குறட்பாவினை மனதில் கொண்டு பிறருடைய மனம் புண்படும்படியாக கடுஞ்சொற்களை பயன்படுத்தக்கூடாது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்ற மகாகவி பாரதியாரின் பாடல் வரிகளை மனதில் கொண்டு செயல்பட்டால் வாழ்வில் உயரிய இடத்தை அடைய முடியும். மனிதர்கள் மனத்தை இன்ப உணர்வுகளிலும் துன்ப உணர்வுகளிலும் மூழ்கிவிடாமல் மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். திருக்குறளை நன்கு ஆராய்ந்தால் திருக்குறள் மருத்துவ உளவியலாகவும் வழிகாட்டு உளவியலாகவும் விளங்குவதை உணர முடிகின்றது. இன்று பல அறிவியல் கண்டுபிடிப்பு கருவிகளின் துணையோடு உளவியல் கருத்துக்களை மனோதத்துவ நிபுணர்களும் அறிவியல் அறிஞர்களும் வெளியிடுகின்றனர். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே எவ்வித அறிவியல் முன்னேற்றமும் இல்லாத சூழ்நிலையில் உளவியல் சார்ந்த பல செய்திகள் அடங்கிய திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரை உலகின் முதல் மனோதத்துவ நிபுணர் என்று கூறினால் மிக இல்லை. திருக்குறள் வித்திட்ட நற்சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தி நலமுடன் வளமுடன் வாழ்வோம். நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு, சான்றோர் அவையில் பேச வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.